வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வேடப்பட்டி ரோட்ல தாங்க இருக்கோம். ஒரு அழகான பிரீமியமான கேட்டட் கம்யூனிட்டிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இருக்கக்கூடிய எல்லா வீட்டையும் இன்னைக்கு நம்ம பார்த்துருவோம். ஓகே கைஸ், வாங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா 33 அடி ரோடுங்க, அதே மாதிரி பக்கத்தில் எல்லாமே வீடுங்க. ஓகேங்களா? ஸோ கேட்டட் கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒவ்வொரு வீடும் ப்ரீமியமாக கட்டியிருக்காங்க. எலிவேஷனே பாருங்களேன், பார்க்குறதுக்கே சும்மா அப்படியே தரமாக கொடுத்துருக்காங்க. இந்த எலிவேஷன் பார்க்கும்போது எனக்கே இந்த வீட்டை வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேசர் கட்டிங்கில் டோர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பக்கத்தில் கொஞ்சமாக கார்டன் ஏரியா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். 16க்கு 12ங்கிற சைஸில் சூப்பரான ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 2 கார் தாராளமாக நிப்பாட்டலாம், அல்லது வெளியும் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. 33 அடி ரோடுங்கிறனால வெளியும் நீங்கள் ஒரு கார் நிப்பாட்டிக்கலாம், உள்ளே ஒரு கார் நிப்பாட்டிக்கலாம். ஓகே. ஸோ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க நடந்து போக வர்றதுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒயிட் வாஷ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா திரும்பவும் நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு பெயிண்டிங் கலர் கூட மாற்றிக்கலாங்க. டோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் தேக்கில் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு ஸ்டைலாக இருக்குது. வாங்க அடுத்தது நம்ம பார்ப்போம். ஸோ கைஸ், உள்ள என்ட்ரன்ஸில் வந்தோடனே லிவிங் ஹாலுங்க. 16க்கு 16ங்கிற சைஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே ஃபுல்லி ஃபர்னிஷ்டுங்க. சோஃபாலாம் பார்த்தீங்களா, சும்மா அப்படியே வந்து டக்கராக இருக்குது. இந்த சோஃபாவில் உட்காரும்போது நல்லா தூங்கலாம் போல இருக்குங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. சாமி ரூமு. ஸோ சாமி ரூம் பொறுத்தவரை நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லை இன்னைக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சாமி ரூமுக்கான அத்தனை ஃபெசிலிட்டியும் அங்கே கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரிஜினல் தேக்கில் தாங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் கூட பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தேக்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கிச்சனுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல பெண்களுக்கு வந்து கிச்சன் தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அதுக்கேற்ற ஸ்பேஸ் நல்ல ஒரு டைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் சேம் அதே மாதிரி தேக்கில் தாங்க எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ ஹேண்ட் வாஷுக்கும் பார்த்தீங்களா நல்ல ஒரு சூப்பராக ப்ரீமியமில் பண்ணியிருக்காங்க. ஸோ கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 12ங்கிற சைஸில் சும்மா சூப்பராக ஒரு ஃபேனு, அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு பேர் என்னடா சொல்லுவாங்க, சிமினிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. நிறைய கப்போர்ட் அடிக்காமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான எல்லா டிபார்ட்மெண்டலில் நீங்கள் வாங்குகிற ஜாமான்களையும் இங்கே நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு கிச்சனில் ஒவ்வொரு இன்டீரியர்லையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா பொருளுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே உள்ள நீங்கள் வச்சுக்கலாம். ட்ரெஸ்ஸிங் ரூம் பார்த்தீங்கல்ல, ட்ரெஸ்ஸிங் ரூமும் பக்காவாக இருக்குங்க. சூப்பராக எடுத்திருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்ட்ரூம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் பார்த்தீங்களா அப்படியே சொர்க்க வாசல் மாதிரி இருக்குது. எனக்கு பாத்ரூமே ஏதோ சொர்க்க வாசல் மாதிரி இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. கைஸ், பாத்ரூம் வந்து 6க்கு 6 சைஸில் நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபிட்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேரிவேர் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. வால் டைல் பார்த்தீங்களா ரொம்ப ஒரு கிளாஸியான லுக்கில் இருக்குங்க. உண்மையிலுமே பிரமாதமாக இருக்குது. ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிரனைட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் தேக்கோட கிளாஸ் ஃபிட்டிங்கோட கிரனைட்டில் கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே சொல்கிறேங்க, ஒரு ப்ரீமியமான ஒரு வீட்டில் நம்ம வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வீட்டில் கண்டிப்பாக தாராளமாக இருக்கலாங்க. ஏன்னா அத்தனை ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஏதாவது ஃப்ளார்ஸு டாய்ஸு இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் அழகாக ஏதாவது ஃபேன்சி ஐட்டமாக வைக்கலாம். நல்லா இருக்கும். இந்த ரூமு பார்த்தீங்கன்னா சேம் நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, மாஸ்டர் பெட்ரூம். சேம் அதே மாதிரி இதுவும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான். கீழே என்ன இருந்துச்சோ அதே சேம் தாங்க. ஆனால் ஒரே ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய கதவும் தேக்கில் போட்டிருக்காங்க. பொதுவாக வந்து மெயின் டோர் மட்டும் தான் தேக்கில் போடுவாங்க. ஆனால் இந்த வீட்டில் எல்லா டோருக்குமே தேக்கில் தாங்க போட்டிருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு பிரமாதமான விஷயம். ஸோ அதே மாதிரி உள்ளேயும் சில எலிவேஷன் ஒர்க்ஸ்லாம் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக லைட்ஸ்லாம் கொடுத்து, ஸோ இதுவும் நீங்கள் நோட் பண்ணுங்க. ஸோ சேம் அதே மாதிரிங்க இதுவும் ஒரு பெட்ரூமு. இதை நான் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். பெட்ரூம் எல்லாமே ப்ரீமியமாக தேக்கில் கொடுத்து சேம் அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்பாஞ்ச் டைப்பில் ஏதோ டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. வாவ், ஒரு பெட்ரூமில் இருந்து பால்கனியை பார்த்தா எப்படிங்க இருக்கும்? உங்களுக்கு பிடிக்கும்ல? அதே மாதிரி தான் பாருங்களேன், நல்லா இருக்குது.
சில்லுன்னு ஒரு காதல் படம் பார்த்துருப்பீங்க, அந்த படத்தில் இருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குங்க இந்த இடத்துல. ஈவினிங் ஒரு 6 o'clock வந்து அப்படியே சூடாக ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டே இங்கே நின்றுட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஸோ அதுதாங்க இங்கே கண்டிப்பாக இது நீங்கள் பண்ணணும். சீக்கிரமாக வாங்க, புக் பண்ணிக்கோங்க வீட்டை. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் ஆகட்டும் ட்ரெஸ்ஸிங் ரூம் ஆகட்டும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெட்ரூம்லேயுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதுக்கும் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் இதுலேயும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி என்னங்க இது பாத்ரூம் கதவு கூட தேக்கில் தாங்க போட்டிருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரெஸ்ட் ரூமுக்கும் டிஃப்ரெண்ட்டான வால் டைலில் அதே சேம் பேரிவேர் அந்த மாதிரி ஒரு பிராண்டட் ஐட்டம்லேயே வந்துட்டு ஷவர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட காமன் பால்கனி பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்களா? ஓப்பன் பண்ணணுன்னா எப்படி இருக்குன்ட்டு. அடடா, சூப்பராக இருக்குங்க. இங்கே நடுவில் வந்து சென்டரில் இங்கே ஒரு சோஃபா, நடுவில் ஒரு டேபிள், இதையெல்லாம் செட் பண்ணி சும்மா உட்காந்து ஃபுட்டு சாப்பிட்டாலும் சரி, டீ காஃபி குடித்தாலும் சரிங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஒரு நிம்மதியாக இருக்குது. இந்த இதுக்குள்ளே வந்தோடனே எனக்கு ஒரு தனி நிம்மதியே கிடைக்கிது. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 5 ஏக்கரில் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த லேஅவுட்டு. இதில் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சைட்ஸ் பேலன்ஸ் இருக்குது. சைட்டாகவும் நீங்கள் புக் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கலாம். சேஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100% தாராளமாக நம்பி இந்த வீட்டை நம்ம வாங்கலாங்க. ஏன் அப்படின்னா கேட்டட் கம்யூனிட்டிங்கிறது ஒன்று, ரெண்டாவது சுற்றி எல்லா பக்கமே 360 டிகிரிக்கும் சர்வைலன்ஸ் கேமரா வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஒரு விஐபிஸ் தான். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல நிம்மதி இருக்கும் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும். ஸோ மாடிக்கு போகிறதுக்கு தாங்க தலை வழி இருக்குது. ஸோ அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை. என்னென்னா மேலேயும் ஓப்பன் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மாடிக்கு போகணுன்னா நம்ம வந்து தண்ணிக்கு தேவையானது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அண்டு இன்னொரு ரூம் நீங்கள் மேலே எடுக்கிறதுனாலும் தாராளமாக நீங்கள் மேலே எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டை நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், புக் பண்ணிக்கோங்க இப்போவே. ஓகேவா கைஸ்? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.